பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனரும் பத்திரிகையாளருமான பரமன் நம்முடன் இணைகிறார். வணக்கம். வணக்கம். அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்குது. இது ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். அதாவது தாவேக்கா 2வது இடத்திற்கு போய்விடும், அதிமுக 3வது இடத்துக்கு போய்விடும் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க. அதில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும்போது இந்த விமர்சனத்தையும் கூறி கொண்டு இருந்தார்கள். இப்போ பழனிசாமி மேலே ஏற்கனவே ஒரு விமர்சனங்கள் அதிமுகவில் இருந்து இன்றைக்கு திமுகவுக்கு சென்றிருப்பவர்கள், தாவேக்காவுக்கு சென்றிருப்பவர்கள் வைத்த விமர்சனங்களே 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறையும் ஒரு வெற்றி பெற மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா அந்த ஒன்றுபட்ட அதிமுக அதை எடப்பாடி ஒப்புக்கொள்ளவே இல்லை கடைசி வரைக்கும். உதாரணத்துக்கு இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பாக செங்கோட்டையன் நீக்கப்பட்டார், செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்தார், இன்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஓபிஎஸ் எந்த நிபந்தனைக்கும் நான் தயார், எனக்கு பதவியே வேணான்னு கடைசி வரைக்கும் சொல்லி பார்த்தாரு. அவங்க கட்சியில் இருந்தவர் கூட மேடையிலேயே நாங்கள் காலில் உருவறைங்க கெஞ்சறைங்கெல்லாம் கூட சொல்லி பார்த்தாரு, அதுவும் நடக்கலை. சசிகலா அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை, இவர் சேர்க்கவே முடியாது அப்படின்றது எடப்பாடி சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. செங்கோட்டையன், ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் தாவேக்கா, மீதி 3 பேரும் திமுகவில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 4 எம்எல்ஏ ஆச்சு. சசிகலா ஒரு புதிய கட்சியை தொடங்கி அவங்க வேட்பாளரை நிறுத்தியிருந்தாங்க. தென் மாவட்டங்களில் 4 இடங்கள், அதாவது முதுகுளத்தூர், தென்காசி, சாத்தூர், உசிலம்பட்டி, மொத்தம் 4 இடங்களில் சசிகலா கட்சியை சேர்ந்தவர்கள் பெற்ற வாக்குகளும் அதிமுக வாக்குகளும் ஒன்று சேர்ந்திருந்தால் வெற்றியாக இருக்கும் அதிமுகவுக்கு. பாஜகவில் நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் இப்படி கிட்டத்தட்ட 4 இடங்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ இதுவே 8 எம்எல்ஏ ஆச்சு. இன்றைக்கி 57 இருக்கும், அதில் திமுக கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. எல்லாம் ஒருமித்த ஒன்றுபட்ட ஒரு அதிமுக அப்படின்னா அந்த பார்வை ஒருவேளை இன்னும் அதிமுகவுக்கு ஒரு 2-3 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம், இந்த கணக்கின் அடிப்படையில் மட்டுமே பார்த்தா. அப்போ எடப்பாடி அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இப்போ ஒன்றுபட்ட அதிமுக இல்லை ஒரு பக்கம். இனி அதிமுக என்ன செய்யும்னா ஃபீனிக்ஸ் பிறவி போல் வரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அதிமுகவின் எதிர்காலம் இனி என்ன ஆகும்? அதாவது அதிமுக என்பது ஒரு உணர்ச்சி குவியலின் அரசியல். அதில் உழைப்புக்கு இடம் கிடையாது. அது ஒரு உணர்வில் இழக்கூடிய கட்சி தான் அது. எம்ஜிஆர் என்ற உணர்ச்சியில் இருந்தது. எம்ஜிஆர் இறப்புக்கு அப்புறம் பல்வேறு தரப்பினர் உழைப்பை செலுத்தினாலும் திரும்பவும் ஜெயலலிதான்ற கரிஸ்மாவுக்கு பின்னாடி தான் வந்தது. ஜெயலலிதாவுக்கு பின்பு என்னதான் எடப்பாடி உழைப்பை செலுத்தினாலும் அந்த உணர்ச்சியும் கவர்ச்சியும் எடப்பாடிகிட்ட கிடையாது. அது அதிமுகவை தலைமை செய்து கொண்டு போகிறதுக்கு உண்டான எந்த காலத்திலும் 11 தேர்தல் இல்லை, இன்னும் 10,000 தேர்தல் நடந்தாலும் எடப்பாடியால் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ என்ன அதுக்கு மாற்று? 21% அந்த வாக்குகள் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக ஜெயலலிதா இறப்புக்கு பின்னர் நடந்த 4 தேர்தல்கள் 19, 21, 24, 26 வரைக்கும் இந்த ஓட்டு 20%க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்குது. அப்போ என்ன ஆகும்? இப்போ இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த கட்சியை தூக்கி நிறுத்தணும்னா என்ன வழி இருக்கு? இல்லை, 20ன்றதே குறைவு. அதிமுகவினுடைய ஓட் பேங்க்னு சொல்றது நம்ம 30லேருந்து 35 இல்லை. அது நீங்க தலைவருக்கான விஷயம். தலைவர்கள் இல்லாமையே அந்த ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா இப்படியே நிக்குது. இதை மேலும் வளர்க்கறதுக்கோ இல்லை அந்த வளர்க்க முடியாதுன்னு அதுக்கு வேற என்ன வழி? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போட்டு பழக்கப்பட்டு வேற வழி இல்லாமல் அந்த கட்சிக்குள்ள, அதாவது இனிமேல் திராவிட கட்சிகளுக்கு வளர்ச்சி கிடையாது, வீக்கம் மட்டும்தான். வீக்கம்ன்றது உடலுக்கு கேடு, வளர்ச்சி தான் உடலுடைய பரிணாம வளர்ச்சி. வீக்கம் அங்கங்கே தொப்பை வந்துருச்சு, மூஞ்சி வீங்கிருச்சு, கை வீங்கிருச்சுன்னா அது உடல்நல குறைவு. இது அப்படி நீங்கள் 1 கோடி ஓட்டை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 1.5 கோடி 1.25 கோடியாக இருந்த ஓட்டை தான் நீங்கள் 1 கோடி ஆக்கியிருக்கீங்க. இது ஒரு இயக்கம் தொடங்கினப்போ இந்த இயக்கத்துக்குள்ளே வந்த தொண்டர்கள் அப்படியே தங்கியிருக்காங்க. அவங்க தான் நீங்கள் இன்னும் 10 வருடம் 2 தேர்தல் கழித்து அதிமுகன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எந்த இளைய சக்தியுமே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்கும்? அந்த கட்சியில் என்ன இளைஞர் சக்தி இருக்குது? டாப் 10 லீடரில் யாராவது இளைஞர்கள்னு யாராவது இருக்காங்களா? இளைஞர்களை வளர்த்துருக்கா? இல்லை இளைய தலைமுறை தலைவர்களாக யாராவது அங்கே இருக்காங்களா? எதுவுமே இல்லாதப்போ அதோடைய எதிர்காலம்ன்ற இன்னொன்று 2 திராவிட கட்சிகளில் ஒன்று அந்த இடத்தை விட்டு கலண்டால்தான் பாஜக உள்ளே வர முடியும். இன்றைக்கு ஈஸியாக அந்த இடத்தை விட்டு கலரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதிமுகவுக்கு தான். ஏன்னா அதிமுகன்ற ஒன்று நான் முன்பே சொன்ன மாதிரி ஒரு உணர்ச்சியால் கட்டுப்படுத்தப்பட்டது. அது தனித்தனி தலைவர்களை வைத்து கட்டுப்படுத்தி நடக்கக்கூடிய இயக்கம் கிடையாது. அப்படி இந்த தோல்விக்கு பிறகு பழனிசாமியால் இந்த கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு செல்ல முடியுமான்றது இனிமேல் கேள்விக்குறி தான்.
ஏன்னா ஒரு தலைவன்றவன் தனக்கு மேஜிக் நடத்தி நடத்தி காட்டி பழக்கப்பட்ட அந்த கட்சி. எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்தார், மேஜிக் காட்டி ஜெயிச்சு காட்டினார். ஜெயலலிதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, எல்லாவனையும் கூட்டணி விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டு தனியாக நின்று ஜெயிச்சவங்க அவங்க. அப்படி தொடர்ந்து மேஜிக் நடத்தின தலைவர்களை பார்த்து பழக்கப்பட்டவங்க அவங்க. எந்த மேஜிக்குமே 10 வருஷமாக செய்யாமல் 10 தேர்தலில் தோல்வி, 11ஆவது தேர்தலில் படுபாதக தோல்வின்னா எதையுமே செய்யாத ஒருத்தர் மேலே வந்து எப்படி நம்பிக்கை வரும், அந்த மேஜிக் தன்மை எப்படி வரும், அவரை எப்படி தலைவராக ஏற்றுக்குவாங்க அவங்க? அப்போ என்ன நடக்கும் அதிமுக? இல்லை, ஏன்னா அதிமுக காலத்தின் கட்டாயத்தில் அது அழிவதும் அது கரைவதும் கரைந்துடும். இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அதிருப்தி, பொதுச் செயலாளர் மாற்றணும் அப்படின்ற மாதிரி கோஷம்லாம் ஏதாவது வருமா? இல்லை அதெல்லாம் எடப்பாடிக்கு பெரிய சிக்கலோ ஆபத்தெல்லாம் கிடையாதுங்க, எடப்பாடியை தான் வழி நடத்துவார், ஆனால் அதிமுக இப்படியே தொடருமா? இல்லை நீங்கள் ஏற்கனவே கூறியது போல தாவேகாவுக்கு பெரும்பான்மை பற்றாத காரணத்தினால் இங்கேருந்து ஏதாவது ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமா? தெரிந்து இப்போதைக்கு திமுகவை பலமாக எதிர்க்கின்ற ஒரு இயக்கமாக தாவேகா போகிறதுனால நிறைய அதிமுகவினர் தாவேகாவில் போய் இணைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் இது அதிகாரத்தை நோக்கி போகும்போது கீழ்மட்டத்திலையுமே அந்த ஷிஃப்டட் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 5 வருஷமாக யார் தலைவர்னே தெரியாமல் அதிமுகக்காரன் இருந்திருக்கான். இப்போ தான் அதுக்கு ஒரு வடிவம் கிடைச்சி அது ஒரு டிசைனுக்கு வந்து அதுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அது மீண்டும் படுதோல்வியில் போய் சேர்ந்துருக்கு. அப்போ மீண்டும் மனம் வெறுத்து, அதாவது மேஜிக்கை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டனவன் இப்போ கடைசியாக நடந்த மேஜிக் என்னென்னா விஜய் மேஜிக். அப்போ அது பின்னாடி இயல்பாக போய் இணைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒருவேளை அதிமுக 2, 3ஆக உடைந்து 10 எம்எல்ஏக்கள் 15 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு தாவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. நடக்காதுன்னு அதிமுகவில் எதுவுமே கிடையாது. ஏன்னா தோல்வியோட விளிம்புக்கு போயிருச்சு, நம்பிக்கையற்ற தன்மைக்கு அதிமுக போயிருச்சு. அதுக்கு இருந்து அத்தனை வாய்ப்புகளையும், அதாவது அதோடைய தலைவர் எடப்பாடி தன்னை இன்னொரு ஜெயலலிதாவாக நினச்சிக்கிட்டதுக்கான வந்த விளைவை தான் இன்றைக்கி அவர் சந்திக்கிறார். நீங்கள் ஒரு தலைவராக இருந்து எந்த அளவுக்கு திறந்த மனதோடு எல்லாரையும் கட்சியில் அரவணைச்சு இன்னைக்கு தாவேகா பெற்றிருக்க வேண்டிய மொத்த வாக்குகளையும் பெற்றிருக்க வேண்டியது யார்? அதிமுக தானே. நீங்கள் 5 வருஷமும் எதிர்கட்சியாகவும் செயல்படலை, சொந்த கட்சியிலையும் எவனையும் சேர்க்கலை. அதாவது விஜய் எப்படி உழைக்காமல் ஜெயிச்சாருன்னு சொல்லுவீங்களோ அதே தானே அதிமுகவுக்கும் பொருந்தும். அதிமுக 4 வருஷமாக என்ன உழைச்சிச்சு, மக்களுக்காக நின்றுச்சு. கடைசி விஜய் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தானே நீங்களும் வந்தீங்க களத்துக்கு. அப்போவும் தானே நீங்கள் ரோட்டில் வந்து அது இதுன்னு பேசுனீங்க, போர்டு எடுத்து காட்டினீங்க, உதயநிதியை திட்டினீங்க, எல்லாமே செஞ்சீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்கள் அமைச்சர்கள் மேலே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது உங்கள் மேலே? அப்போ நீங்கள் ஒரு அண்டர் டீலிங்கில் தானே திமுகவோட இருந்தீங்க. அப்புறம் எப்படி உங்களை நம்புவாங்க? அப்புறம் எப்படி வந்து கட்சி வளரும்? கட்சி வளர்றதுக்கு உண்டான கீழ்மட்டத்துக்கு உண்டான விஷயம் எதையுமே செய்யாத அதிமுக மக்கள், அதாவது திமுகவுக்காவது ஒரு சித்தாந்த பலம் இருக்குது, அதை தாக்கி பிடிக்கிறதுக்கோ அது தோல்வியிலிருந்து திரும்ப மீண்ட ஓனி எந்திரிச்சு வர்றதுக்கு வந்து பெரியாருங்க தடி இருக்குது. எதையாவது ஒன்று பிடிங்கி இது வரைக்கும் அதை ஏமாற்றிக்கிட்டே இருந்தாலும் இன்றைக்கி வேறு வழி இல்லை, பெரியார் காலில் தான் போய் விழுந்தாகணும். திமுக விழுந்து ஐயா நாங்கள் அப்படின்ட்டு பூரா கருப்பு சட்டையை போட்டு இன்றைக்கி பூரா புரட்சியாளராக மாறிடுவாங்க. நாளை காலையிலேருந்து மாறி மொத்தமாக புரட்சியாகி தமிழ்நாடு தெரு முழுக்க ஆகா ஓகோன்னு கத்தி இந்த கோவலன்லாம் இனிமேல் வந்து பாட்டு பாடி குமிச்சு இறங்கிடுவார். அப்படியாவது ஒரு வேஷம் போட திமுகவுக்காவது ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு சித்தாந்த பலமும் கிடையாது. ஒரு கவர்ச்சி அரசியல்னா அப்படி ஒரு மேஜிக் நடத்துறதுக்கு உண்டான ஒரு தலைமை பண்பு இல்லை, எதுவுமே இல்லாத எப்படி நீங்கள் தரையிலேயே கால் பண்ணல எப்படி நிற்பீங்க? இப்போ ஒரு வழி திரைப்படத்துறையிலேருந்து யாராவது ஒரு சீரிய தலைமை, அதான் அஜித் படத்தை தூக்கி தூக்கி காட்டுறாரு போகிற இடத்துல போகிறா. ஆமாம், இப்போ சரி ஒருவேளை அஜித்தை கொண்டாந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்கிட்டா எப்படி இருக்கும்? அஜித் கட்சி தான் அது, எடப்பாடி அஜித் கட்சி இருக்கும். அதிமுக நிலைமை என்னன்னா கேள்வி. அதிமுக ஒருவேளை இப்போ அஜித் படத்தை எடப்பாடியே காண்பித்துக்கிட்டு இருந்தாரு, ஃபோட்டோ 2 பக்கம் சேர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்போ ஏதோ ஒரு கனெக்டை அதிமுகவுக்கு அதிமுகவினரே ஏற்படுத்துகிறாங்க. அப்போ சரி, எடப்பாடி தலைமையில் இத்தனை தேர்தலை பார்த்துட்டோம், எடப்பாடியால் முடியல, சரி ஒருவேளை அஜித்தை கொண்டாந்து அதிமுக பொதுச் செயலர் ஆக்குவோம் அப்படின்னு ஒரு கற்பனை என்ன, அதிமுக என்ன ஆகும்? அதாவது என்னென்னா அது ஒன் டைம் தான். உணர்ச்சி அரசியல் நம்ம சொல்கிறது வந்து எளியவர்களின் கனவுகள் தான். அந்த எளியவர்களின் கனவை வந்து இன்றைக்கு வந்து விஜய் நிறைவேற்றி முடிஞ்சாச்சு. இனிமேல் இப்படி ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு இன்னும் நாட்கள் எடுக்கும். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு மேஜிக் நடத்தி திரும்ப அந்த மேஜிக்கை ஜெயலலிதா நடத்துறதுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சு. ஜெயலலிதா நடத்தி முடித்த மேஜிக்கை திரும்ப நடத்துறதுக்கு இன்னும் தேவைப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் தான் இது சாத்தியமாயிருக்கு. இதுக்கு இடையில எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுமே நம்ம மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று 2 பக்கத்தை தாண்டி நடிகர்கள் வந்து பல்வேறு இடங்களில் எடுத்த முயற்சிகள்லாம் இந்த அளவுக்கு வெற்றி பெறல.
அப்போ சூழலும் காலமும் அதுக்கு தகுந்த மாதிரி வரணும். வரும்போது அந்த எளியவர்களுக்கு ஒருவனா அந்த மேஜிக் நடக்கும்போது தான் இப்படி இன்றைக்கி நடந்த இந்த 2026 தேர்தலில் நடந்த மேஜிக் மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும். திரும்ப நான் விஜய் வச்சிருக்காரு, நான் போய் அஜித்தை கூட்டு வரேன்னு கூப்பிட்டு வந்தால் எங்கள் தலைவனை முச்சந்தியில் வச்சு சாணியில் அடி வாங்கின வச்ச கதை மாதிரி தான் ஆயிரும். நீ விஜய் வச்சிருக்க, அதனால் நான் அஜித் வச்சுருக்கேன்னா ஏன் கமலஹாசனை தான் திமுக வச்சுருந்தாங்க, நீங்கள் ரஜினிகாந்தை கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? இனிமேல் ஒன்று வேணால் செய்யலாம். எடப்பாடி வேணா ஏதாவது படத்தில் நடித்து இனிமேல் ஹீரோவாகி ஒரு பெரிய தலைவராகி அப்படி வேணால் திரும்ப அதிமுக உயிர் பெற வைக்கலாம். அதுதான் ஒரே ஆப்ஷன். ஆப்ஷன். நன்றி.